தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போகுதுல, உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இந்த ட்ரெண்டிங் எடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் ரீல்ஸ் பார்க்க திரும்பினாலே இந்த எடிட் தான் வருது. உங்களுக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ரீல்லாம் எடிட் பண்ணோன்னே. அந்த ரீல் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கீழே உள்ள பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ரீலை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 அப்ளிகேஷன் நீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா CapCut. செகண்ட் 𝗦𝘂𝗯𝗵𝗶𝗶 சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் CapCut நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. செகண்டாக இருக்க அப்ளிகேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 𝗦𝘂𝗯𝗵𝗵 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நம்ம CapCutக்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 𝗦𝘂𝗯𝗵𝗵 போய்ட்டு VPN ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் CapCutல போய் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம 𝗦𝘂𝗯𝗵𝗵க்குள்ளே போய்க்கலாம். ஓகே, உள்ளே போனோன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்ததுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் மேலே ஒரு எர்த் சிம்பிள் காட்டும். அந்த எர்த் சிம்பிள்குள்ளே போய்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அதை பேக்ரவுண்டில் ரன் ஆக விட்டு அதே நேரத்தில் CapCutஐ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, CapCutம் நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆக விட்டுடலாம். இந்த 2 அப்ளிகேஷனுமே நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகணும். VPN ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு ரீடைரக்ட் ஆகி ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஓகே, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ரீல்ஸோட சாம்பிள் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அது CapCut அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும். ஓகே, இப்போ பாருங்கள், அது மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஓகே, இப்போ அதோட சாம்பிள் நமக்கு காட்டுது. அந்த ரீலோட சாம்பிள் காட்டுது. கீழே யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு உங்களோட மீடியா கேலரிக்கு அளவு கேட்கும். அளவு கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மீடியா, அதாவது நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். இந்த கிளிப்பை இந்த ரீலை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு 29 கிளிப்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ தட் நம்ம ஒரு 29 ஃபோட்டோஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இந்த ரீலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம எடிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணால் அதுவே பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஒரு 29 இமேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 29 கிளிப்ஸ். நீங்கள் இது வீடியோவாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் இமேஜாகவும் இருக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் தான். நான் இப்போ இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 29 இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் அங்கே உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் அதை டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும். பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், லோடிங் எஃபெக்ட்னு வருது. இது ஓகே, ப்ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோடிங் எஃபெக்ட்னு உங்களுக்கு ஜஸ்ட் செகண்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது பாருங்கள். ப்ளே ஆனோடனே நம்ம நம்மளோட சாம்பிள் நமக்கு ப்ளே ஆகுது. இப்போ நம்ம அதில் உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோன்னு இருக்கிற ஆப்ஷனு, அது பக்கத்தில் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம 2022 இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறோம். அந்த 2022க்கு பதிலாக நம்ம சிவா அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறோம். ஓகே, நம்ம சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் டன் கொடுத்துட்றோம். அது நமக்கு ஆட் ஆகுது. அதே மாதிரி குட் பாய்ன்னு மேலே ஒரு ஒயிட் கலரில் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறோம். குட் பாய்க்கு பதிலாக பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். பிரின்ஸ் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ரெண்டுமே நமக்கு கஸ்டமைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இந்த ரீல் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறதுல இதில் ஆடியோ நமக்கு வேறு ஒரு ஆடியோ தான் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் உள்ள ஆடியோ தான் இருக்கும். நம்ம டெய்லி பார்க்குற ரீல்ஸில் உள்ள ஆடியோ இதில் இருக்காது. ஸோ தட் அந்த ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை நம்ம ப்ரிவ்யூ பார்த்தாச்சு. மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிளிக் பண்ணிங்கன்னா இது மாடிஃபைட் அப்ளிகேஷனால் உங்களுக்கு எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே உங்களோட வீடியோவில் வராது. வாட்டர் மார்க்கெலாம் ரிமூவ் ஆகிட்டு வெறும் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ தட் நீங்கள் உங்களோட ரீல்ஸ் செக்ஷன், அதாவது ஸோ தட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு பேரியருமே இல்லாமல் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம்.